கடவுள் ஒரு நாயை படைத்து இப்படி சொன்னார், நீ வாசலில் அமர்ந்து கொண்டு வந்து போவோரை பார்த்து குறைத்துக் கொண்டிரு, இதற்காக உனக்கு 20 ஆண்டுகள் ஆயுளை கொடுக்கிறேன் என்றார். அதற்கு அந்த நாய், என்னால் 20 ஆண்டுகள் தொடர்ந்து குறைக்க முடியாது, எனக்கு 10 ஆண்டுகள் போதும் என்றது. கடவுளும் சரி என்று அப்படியே வரமளித்தார். பிறகு கடவுள் ஒரு குரங்கை படைத்து, நீ உன் குரங்கு சேட்டைகளால் பூமியில் உள்ள மனிதர்களை மகிழ்வித்துக் கொண்டிரு, இதற்காக உனக்கு 20 ஆண்டுகள் ஆயுள் தருகிறேன் என்றார். அதற்கு அந்த குரங்கு, 20 ஆண்டுகள் குரங்கு வேலைகள் செய்ய முடியாது, எனக்கு 10 ஆண்டுகள் போதும் என்றது. அதற்கும் கடவுள் சரி என்றார். பிறகு கடவுள் ஒரு பசுவை படைத்து, நீ மனிதர்களுக்கு உதவி செய்து குழந்தைகளுக்கு பால் கொடு, இதற்காக உனக்கு 60 ஆண்டுகள் ஆயுள் தருகிறேன் என்றார். அதற்கு அந்த பசு, 60 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியாது சுவாமி, எனக்கு 20 ஆண்டுகள் போதும் என்றது. கடவுள் அதற்கும் சரி என்றார். பிறகு கடவுள் மனிதனை படைத்து, நீ பூமிக்கு சென்று உனக்கு பிடித்தபடி சந்தோஷமாக வாழ், நன்றாக உண்டு குடித்து இன்பமாக இரு, இதற்காக உனக்கு 20 ஆண்டுகள் ஆயுள் தருகிறேன். 20 ஆண்டுகள் என்பது மிக குறைவு சுவாமி, பசு விட்ட 40 ஆண்டுகளையும் நாய் மற்றும் குரங்கு விட்ட 20 ஆண்டுகளையும் சேர்த்து மொத்தம் 80 ஆண்டுகளை எனக்கே கொடுத்து விடுங்கள் என்று கேட்டான். கடவுளும் சிரித்துக் கொண்டே அப்படியே வரம் தந்தார். இதன் விளைவாக மனிதன் தன் வாழ்க்கையை இப்படி கழிக்கிறான். முதல் 20 ஆண்டுகள் ஆடல் பாடலுடன் தனக்கு பிடித்தபடி சந்தோஷமாக வாழ்கிறான். அடுத்த 40 ஆண்டுகள் பசுவை போல குடும்பத்திற்காக கடினமாக உழைக்கிறான். அடுத்த 10 ஆண்டுகள் முதியவராகி குரங்கு போல சேட்டைகள் செய்து குழந்தைகளை மகிழ்விக்கிறான். கடைசி காலம் நாய் போல வீட்டின் வாசலில் அமர்ந்து கொண்டு வந்து போவோரை பார்த்து கத்திக்கொண்டும் முணுமுணுத்துக் கொண்டும் காலத்தை கழிக்கிறான். சிறு வயதில் உங்கள் தாத்தா பாட்டி இந்த கதையை உங்களுக்கு சொன்னதுண்டா? கமெண்ட் செய்யுங்கள்.